ஓம் சரவண பவ. ஆன்மீக களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் கடவுள் என்று போற்றப்படும் முருகப்பெருமானை நம்மில் பலருக்கு பிடிக்கும். ஆனால் வெறும் கதைகளையும் தாண்டி நமது புராணங்களிலும் சித்தர் பாடல்களிலும் முருகனை பற்றி சொல்லப்பட்ட சில ரகசியங்கள் நம்மை வியக்க வைக்கும். முருகப்பெருமானின் தோற்றம், அவரது வேல் மற்றும் சித்தர்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என இதுவரை நீங்கள் கேள்விப்படாத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இறுதியில் ஒரு ஆச்சரியமான தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் முருகனின் கையில் இருக்கும் வேலை பற்றி பார்ப்போம். நாம் அனைவரும் அதை ஒரு ஆயுதமாகவே பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் வேல் என்பது நமது அறிவின் குறியீடு. வேலின் அடிப்பகுதி அகலமாகவும் இடைப்பகுதி நீளமாகவும் நுனிப்பகுதி மிகவும் கூர்மையாகவும் இருக்கும். இது நமது அறிவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அதாவது அறிவு பரந்த விஷயமாக இருக்க வேண்டும், ஆழமாக சிந்திக்க வேண்டும் மற்றும் முடிவெடுக்கும் போது கூர்மையாக இருக்க வேண்டும். அதனால்தான் வெற்றிவேல் என்று சொல்லும் போது நமது அறியாமை நீங்கி ஞானம் பிறக்கிறது. இரண்டாவதாக, எண் 6 ரகசியம். முருகனுக்கும் 6 என்கிற எண்ணுக்கும் அப்படி என்ன தொடர்பு? 6 முகங்கள், 6 படைவீடுகள், 6 எழுத்து மந்திரமான சரவணபவ். ஆனால் இதற்கும் மேலாக ஒரு சூட்சுமம் இருக்கிறது. நமது உடலில் உள்ள 6 ஆதார சக்கரங்களை இது குறிக்கிறது. மூலாதாரம் முதல் ஆக்ஞா சக்கரம் வரை தவம் செய்து அந்த 6ஐயும் கடப்பவர்களுக்கு முருகன் ஞான வடிவாக காட்சி தருகிறார் என்று சித்தர்கள் கூறு. மூன்றாவதாக, சரவண பொய்கை எனும் ரசாயனம். முருகன் அவதரித்தது சரவண பொய்கையில் என்று நாம் அறிவோம். சரம் என்றால் நாணல் புல் என்று பொருள். அந்த நாணல் காடுகளுக்கு இடையே நெருப்பு அம்சமாக அவர் தோன்றிய போது அங்கிருந்த அரிய வகை மூலிகைகள் அவரது திருமேனியில் பட்டு அந்த தீர்த்தமே ஒரு மகா மருந்தாக மாறியது. இதனால் தான் இன்றும் பல முருகன் கோயில்களின் தீர்த்தங்களுக்கு நோய்களை குணப்படுத்தும் சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. நான்காவதாக, சித்தர்களின் குரு முருகன். சித்தர் உலகத்தில் முருகப்பெருமானே ஞான குரு என்று அழைக்கப்படுகிறார். அகத்தியர் முதல் போகர் வரை அனைத்து சித்தர்களுக்கும் மூலப்பொருளாக இருப்பவர் இவரே. போகர் சித்தர் பழனி மலையில் நவபாஷாணத்தால் சிலை செய்ததன் பின்னணியில் மிகப்பெரிய ரசாயன ரகசியம் ஒளிந்துள்ளது. அந்த சிலையின் மீது பட்டு வரும் பால் மற்றும் தீர்த்தம் தீராத நோய்களையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது. ஐந்தாவதாக, ஒரு தகவல். முருகன் என்ற பெயருக்கே அழகு மற்றும் இளமை என்று பொருள். அவரை துதிப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பது ஐதீகம். ஆறாவதாக, மயில் மற்றும் பாம்பின் தத்துவம். முருகனின் வாகனமான மயிலையும் அவர் காலடியில் இருக்கும் பாம்பையும் கவனித்திருக்கிறீர்களா? இயற்கையில் இவை இரண்டும் எதிரிகள். ஆனால் முருகனின் முன்னிலையில் இவை இரண்டும் பகையை மறந்து அமைதியாக இருக்கும். இது எதை குறிக்கிறது தெரியுமா? நமது மனதிற்குள் இருக்கும் தீய குணங்களையும் கோபத்தையும் அடக்கி முருகப்பெருமான் அருளால் நாம் அமைதியை பெற முடியும் என்பதையே இது உணர்த்துகிறது. ஏழாவதாக, திருப்புகழ் எனும் மகா மந்திரம். அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, அவை ஒவ்வொன்றும் ஒரு மகா மந்திரம். முத்தை தரு பத்தி திருநகை என்று தொடங்கும் அந்த வரிகளில் இருக்கும் சந்தங்கள் நமது நரம்பு மண்டலத்தை சீராக்கும் வல்லமை கொண்டவை. குறிப்பாக பயத்தை போக்கவும் எதிரிகளை வெல்லவும் திருப்புகழ் ஒரு கேடயமாக செயல்படுகிறது. எட்டாவதாக, உலகத்தையே சுற்றிய ரகசியம். ஞானப்பழத்திற்காக முருகனும் பிள்ளையாரும் உலகத்தை சுற்றிய கதை நமக்கு தெரியும். ஆனால் அதன் உண்மையான பொருள், முருகன் புற உலகை ஆராய போனார், பிள்ளையார் அக உலகை வணங்கினார். ஞானம் என்பது வெளியே தேடிப்போவது மட்டுமல்ல, நமக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உலகுக்கு உணர்த்திய மிக முக்கியமான நிகழ்வு இது. ஒன்பதாவதாக, முருகனின் திருநீறு ரகசியம். முருகன் கோயில்களில் வழங்கப்படும் விபூதி அல்லது திருநீறு வெறும் சாம்பல் மட்டுமல்ல. இது நமது ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களையும் பொசுக்கி மனதை தூய்மையாக்குவதை குறிக்கிறது. குறிப்பாக திருச்செந்தூர் போன்ற தலங்களில் வழங்கப்படும் இலை விபூதி தீராத பிணிகளையும் தீர்க்கும் ஒரு மருந்தாகவே பக்தர்களால் போற்றப்படுகிறது. 10ஆவதாக, தமிழ் மொழிக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பு. தமிழுக்கும் முருகனுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் உண்டு. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பவன் முருகன் என்பார்கள். அகத்திய முனிவருக்கு தமிழை போதித்ததே முருகப்பெருமான் தான் என்று சொல்லப்படுகிறது. முருகனை துதிப்பது என்பது நமது தாய்மொழியாம் தமிழை துதிப்பதற்கு சமம். இப்படி பல அற்புதங்களையும் ரகசியங்களையும் தன்னுள் கொண்டவர்தான்
அந்த சிவசக்தியின் மைந்தன் முருகப்பெருமான். வெறும் கதைகளாக மட்டும் பார்க்காமல் இதில் உள்ள ஆழமான தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையும் அந்த வேல் போலவே ஒளிமயமாக மாறும். இந்த 10 தகவல்களில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியத்தை தந்த தகவல் எது? அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களைப் போன்ற ஆன்மீக தேடல் உள்ள நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீகம் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்திக் கொள்ளுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.